Hello guys, welcome to Sled Squad. Hi, I'm Madhu. Hi, Praju. Hello, hello, hello. Hi, Hello, hi, hi. hi Kriti bro, hi pleasure. Hi, Madhu. And before starting, இன்னைக்கு யார் மேட்ச் இன்னைக்கு ஜிடிக்கோ Hey, எஸ்ஆர்ஹெச்சா? காவ்யா வரலப்பா அதனால தான் காவ்யா வரலக்கா. ஏய் டெஃபினெட்லி என்ன கிரவுண்ட்ல வரல காவ்யா. மேட்ச் என்ன Hey, இல்ல ப்ரோ வர ஐ டோன்ட் திங்க் ஷி வில் கம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேட்ச் நடந்து ஹோம் கிரவுண்ட்ல தானே. ஸோ அதுக்காக வரல இன்னைக்கு. ஆனாலுமே காவியா இன்னைக்கு மேட்ச் பார்த்து ஐ மீன் இப்போ மிஸ் காவியா மேட்ச் பார்த்தோம்னா கூட இது எஸ்ஆர்ஹெச் டீமா இது எல்லாம் எஸ்ஆர்ஹெச் டீமான்னு தான் நினைச்சுன்னு போயிட்டுக்குவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் த பெட்டர் மேட்ச் கம்பேர்ட் டு ஓவரால் பெஸ்ட் குளோபல்ல பெஸ்ட் மேட்ச்னா இதுதான். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் ஐ அக்ரி ஆர்சிபி ஹேஸ் லோவர் ஸ்கோர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் திங். பட் எனக்கு எஸ்ஆர்ஹெச் கூட நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 2022-23 ஃபைனல்ஸ்ல கேகேஆர் மேல ஏதோ நினைச்சு பார்த்தா இப்படி போயிட்டு வரதுக்குள்ளேயே அந்த யாரும் சொல்லினாங்க அந்த அவார்ட் செரமனி கூட ஒரு ஹவர் 2 ஹவர் ரொம்ப பெருசா போச்சு. ஆனா மேட்ச் மட்டும் ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிச்சுன்னா தட் இஸ் நாட் ஹேப்பன் டுடேஸ் கேம் ஆல்சோ. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு அந்த கேன்சர் அவேர்னஸ் மேட்ச் இருந்துச்சு. அதுக்கு எதுவோ இவங்க டொனேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த மேட்சே. அந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கேம். அவங்க அடிச்சதே 160. அதுல 82 ரன்ஸ்ல ஜெயிச்சுட்டு எங்கேயோ ரோட்ல கடந்த டீமை கொண்டு போயிட்டு டாப் ஆஃப் தி டேபிள்ல நிப்பாட்டி இருக்கீங்களடா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு. லெட் ஸ்டார்ட் ஆஃப் கைஸ். அவங்களோட பேட்டிங் பத்தி ஸ்டார்ட் பண்ணுவோம். பேட்டிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிடி ஃபர்ஸ்ட் என் வியூஸ் என்னன்னா, தே பிளேட் சென்சிபிலின்னு நான் சொல்லுவேன். தி லாஸ்ட் கில் அண்ட் பட்லர் அட் த டாப். பட் அவங்க பிக்சர்ஸ் ரொம்ப சீக்கிரம் ரீட் பண்ணிட்டாங்க. சாய் சுதர்ஷன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் ரீட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா ஆடினா, கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் பேஸ்ல. ஆஃப்டர் தட் சுந்தர் கூட சேர்ந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க நடுவுல. அண்ட் லாஸ்ட்ல அகைன் சென்சிபிளா ஆடி க்ளோஸ் பண்ணாங்க அவங்க தான் தோணுச்சு. 170 ஆர் அந்த விக்கெட் தான் தோணுச்சு. இவங்க இவங்க பேட்டிங் ஆடுறத பார்த்துட்டு கேன்சர் பேஷண்டே எங்களுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுவாங்க போல, அந்த மாதிரி ஆடினாங்க. ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் தட் கைஸ். வந்து யூஸ்வலா நம்ம வந்து சொல்லுவோம் அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களது இல்லை அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு வந்துட்டு லைக் அப்படி இருக்குல்ல. லைக் சுதர்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்து ஒருத்தவங்க ஆடிட்டு இருந்தாங்க. லைக் ஆல்மோஸ்ட் லைக் மொத்த டீமும் ஆடினா ஒரு 162 கொண்டு வரலான்றது அவங்க இன்னைக்கு காட்டிட்டாங்க. லைக் சொன்ன மாதிரி 20 கிலோ ரொம்ப சென்சிபிளா ஆடினாங்க. அண்ட் வில் ஹாவ் டு அப்ரிஷியேட் சாய் சுதர்ஷன் நோ மேட்டர் வாட். பிகாஸ் ஹீ இஸ் ஒன் லைக் வந்து கன்சிஸ்டன்டா அந்த டீமுக்கு ஒரு ஸ்கோர் செட் பண்ணி கொடுக்குறான் எல்லா மேட்ச்லயும். அவன் லைக் இந்த மேட்ச் ஆடல அந்த மேட்ச் ஆடலன்னு சொல்ற மாதிரியே இல்லை. ஹி இஸ் ரியலி கான்ட்ரிபியூட்டிங் குட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஃபார் ஹிஸ் டீம் தான் சொல்லணும். இன்னைக்கு அவன் ஆடினா ஐ திங்க் ஸ்கோர் சமர் 61 என்னன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கோர் போர்டில் இருக்கிற பாதிக்கு பாதி ரன் கூட அவனே அடிச்சதுன்னு நம்ம சொல்லலாம் தப்பு இல்லை. ஸோ மீதி வந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் சேர்த்து அடிச்சது. ஸோ அதனால லைக் ஓவராலா லைக் அவங்க பேட்டிங் வந்து லைக் நான் ஒரு அளவு அவங்க பேட்டிங் லைனப் வச்சா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிருந்துருக்கலாம் ஒருவேளை விக்கெட் போனதுனால. பட் ஸ்டில் 162 இஸ் லைக் ஓகே ஓகே, ஒரு டீசென்ட் ஸ்கோர்னு தான் சொல்லுவேன். மது, யுவர் இனிஷியல் தாட்ஸ். நான் சாதர்ஷன் ரொம்பலாம் பேச மாட்டேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பஜல் ரொம்ப பண்ணிட்டான், அதை பத்தி கரெக்டா எல்லாம் சொன்னேன். பட் எனக்கு வாஷிங்டன் சுந்தர் தான் எக்ஸ்ட்ரீம்ல ரிவெஞ்ச் நல்லா வாங்கிட்டான். நீ 50 ரன் மேட்ச்தானே கீழே வந்துட்டாவ அவனே. ஐ திங்க் சாய் சுதர்ஷன் எஸ் இஸ் அ ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சாய் சுதர்ஷன் மிடில் ஆர்டர்ல வந்து விளையாடுனா அடிக்கிற மாதிரி தெரியல. ஆனா சுந்தர் ஓப்பனிங்ல அம்பு ஓப்பனிங்ல கூட அடிக்குவாங்க. ஒரு டைம்ல வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் கூட வந்து இப்போ நாட் ராங். தட் இஸ் ஐ திங்க் ஃபார் ஆர்சிபியும் யார் கூட இருக்கு ஹி கேம் யுவன் ஓப்பனிங். ஐ மீன் ஃபர்ஸ்ட் சி த ஃபர்ஸ்ட் when the moment I saw GT batting ஆச்சுரா 160 சேஸ் பண்ணிடுவாங்க. ஐ திங்க் இன் ஆர்ஸோ பெர்ஸ்பெக்டிவ் we think that 160 is not a big target. In fact, I felt டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா 6 hours இல்ல மேக்ஸ் டு மேக்ஸ் 10 hours கேம் முடிச்சு போட்டுருவாங்க சார்.
அப்புறமா மாத்தாங்க எஸ்ஆர்ஹெச் விளையாடலாங்க. எஸ்ஆர்எஸ் தான் விளையாடிட்டு மேட்ச். இன்ஃபேக்ட் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் கேம், எஸ்ஆர்ஹெச் வந்த கேம், எஸ்ஆர்எஸ் வந்த கேம். எஸ்ஆர்எஸ் வந்த கேமா? ஆக்சுவலி நம்ம அப்படி சொல்றதை விட அவங்க எஸ்ஆர்எச் ஆடி இருந்தாங்கன்னா தேவோட won the கேம். எஸ்ஆர்எஸ் ஆடுறதுனால தே லாஸ்ட் த கேம்னு சொல்லலாம். ஓ எஸ்ஆர்எஸ். ஏதோ ஒன்று ஓகே ஓகே இட் வாஸ் நாட் ஓகே ஓகே, எக்ஸ்பெக்டட். புரியுது புரியுது. யா ஸோ அங்க பேட்டிங்ல ஐ திங்க் பிரஜி சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஐ திங்க் 120 கிட்ட அடிச்சிட்டாங்க அந்த 170ல. ஸோ ரிமைனிங் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த 50 ரன் அடிச்சாங்க. பட் ஐ திங்க் ஹைதராபாத் போல்ட் ரியலி வெல்னு தான் தோணுச்சு. அந்த ஸ்லோ விக்கெட்லயும் ஐ திங்க் தே போல்ட் டீசென்ட்லி வெல். நாட் டூ குட்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தே போல்ட் டீசென்ட்லி வெல். பேச்சஸ்ல தே போல்ட் டீசென்ட்லி வெல்னு தான் சொல்லுவேன். பட் ஆல் ஆஃப் சடன் 170 எஸ்ஆர்ஹெச் சேஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைச்சோன்னா இது அவங்க 15 ஓவர்ஸ்ல முடிச்சு கொடுத்துருவாங்க கையில அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ லெட்ஸ் ஜம்ப் தேர் கைஸ். வாட் ஹேப்பன் டு எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்? வீட்டுல தண்ணி குடுக்குற கேப்புக்கு பாட்டில் தண்ணி பாட்டில்ல வாட்டர் ரீஃபில் பண்றதுக்கு ஒரு கேனை தூக்கி வச்சு ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாட்டில ஃபில் பண்ணி முடிக்கிறதுல அங்க 2 விக்கெட் வந்துருச்சு. நானே இவங்க என்னடா பண்றாங்க, சரி இவன் போயிட்டான் பரவாயில்ல, டிராவிஸ் ஹெட் போயிட்டான்னா நம்ம இஷான் கிஷன் அடிக்குவான்ட்டு. இஷான் கிஷன் என்னன்னா அந்த பொண்ணு வரலன்ற ஃபீலிங்ஸ்ல அடிக்கலையா இல்ல என்ன பண்ணான்னு தெரியல, அவன் ஒரு பக்கம் போயிட்டான். சரி நம்ம கடைசியா நம்ம கிளாஸ் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனும் வந்து எஜ்ஜ கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ ஒரு மாதிரி எனக்கு யூஸ்வலா ஹைதராபாதோட பேட்டிங் ஸ்குவாட்னு நம்ம சொன்னாலே ஓகே, லைக் ஆல்ரெடி நீங்க 2 பேரும் ஒரு சொல்லிட்டீங்க. பாயிண்ட் நம்ம ஜிடிஎஸ் சொல்றோம் அவங்க டாப் 3 போச்சுன்னா அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு. இப்ப நீங்க ஹைதராபாத் பத்தி பேசும்போது தான் இந்த 3 பேரை தவிர வேற யார பத்தியும் பேசுறதே இல்ல. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட், கிளாசன். இதை தவிர வேற எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் ஆட மாட்டேங்கிறாங்க எந்த மேட்ச்லயும்? அவங்க ஒரு மேட்ச் நாக் ஆடி ஜெயிச்சுக்கணும்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க தான் ஆடணும். லைக் நிதிஷ் ரெட்டி, ஆமா. இல்ல சாய் அரோரா, அனிகேத் சர்மா, இவங்க எல்லாம் ஆடலாம்ல. ஸோ லைக் அதான் அவங்க டீம் வந்து இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அடிச்சு ஒரு ஸ்கோர் செட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பேக்கப் பண்ணிட்டு ஒரு ஸ்கோர் செட் பண்ணி கொண்டு வர்றது மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க பண்ணிக்கிறது. ஸோ இவங்க மெயின் பேட்ஸ்மேன்ஸ் இவங்களோட விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா அந்த டீம் எப்படி ஆடும்ன்றது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்கா நிக்குது. ஸோ இவங்க அகெயின் இப்போ இது ஒரு கன்சர்ன் தான் ஹைதராபாத் டீமுக்கு. தே வில் ஹேவ் டு திங்க் அபவுட் திஸ் பிஃபோர் தே கம் ஃபார் த நெக்ஸ்ட் மேட்ச் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இனி வரப்போற டீம் எல்லாம் இந்த 3 விக்கெட்டுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பார்த்தா கூட ஜிடியோட லைக் பவுலர்ஸ் மேட் த கேம்னு தான் சொல்லணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் த டீம்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயா இருந்தாலும் சரி, பவுலர்ஸ் ஆர் த கேம் சேஞ்சர்ஸ்ன்னு சொல்லணும். பட் ஹைதராபாத் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆவாங்கன்னு நிஜமா எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் either one would have stayedனா ஐ திங்க் they would have easily chased itன்னு தான் சொல்லுவேன். பட் யாருமே நிக்கிற மாதிரி விடல ஜிடி பவுலர்ஸ். அண்ட் அன்னைக்கு சொன்ன மாதிரி லைக் யாருமே லைக் வர்றவெல்லாம் ரொம்ப நேரம் நிக்க யாரையும் விடல. they were picking the wickets very quickly and லைக் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஒரு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மெயின் பவுலர்ஸ் த டேன்னு தான் சொல்லுவேன் 2 டீம்லயும். Madhu, touch up on GT's bowling and what happened to SRH for the collapse? ಮೊಹಮ್ಮದ್ ಸಿರಾಜ್ ಅಫಿಷಿಯಲ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಬಾಯಿಗೆ ಸ್ವಲ್ಪ ஃபேக் அக்கௌண்ட்டை அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தோன்னா புரிஞ்சிச்சு. மெயின் தலையே தூக்கிட்டாங்க அந்த டிராவிஸ் ஹெட். அட்லீஸ்ட் ஓகே ஃபைன், டிராவிஸ் ஹெட் இஸ் நாட் டூயிங் குட். அப்புறமா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஓகே, பட் இந்த நிதிஷ் ரெட்டி, அரோரா இவங்கெல்லாம் ஏன்னா ஐ திங்க் அதர் டீம் லைக் எல்எஸ்ஜி ஆகட்டும் அண்ட் ஜிடி யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர் டேக்கிங் த டீம். ஆனால் எஸ்ஆர்ஹெச்ல அந்த வெறும் 3 பிளேயர் தான் அந்த வண்டியை தட்டுறாங்க. மிச்சாங்கன்னா சும்மா அந்த ஆசாம் ட்ரெயின்ல ஏறிட்டு டிக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. பட் டாக்கிங் அபவுட் ஜிடிஸ் bowling, ஜேசன் ஹோல்டர், ரபாடா, சிராஜ், ரஷீத் கான், ப்ரோ டீம் அந்த போலர்ஸ் பாருங்க ப்ரோ. என்ன மாதிரி ப்ரீமியம் போலருக்கு கரெக்ட் எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் இவங்க தான். தே போல்ட் ரியலி அவுட்ஸ்டாண்டிங். nobody expected that இந்த மாதிரி போடுறாங்கன்ட்டு. ஐ திங்க் எனக்கு என்ன தெரியுமா, ஜேசன் ஹோல்டர் எப்போ டீம்ல வந்து வந்துக்கிறான், அப்போதுலேருந்து அந்த ஜிடிக்கு ராசி வந்துக்குது. ஸோ எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க. அண்ட் அகெயின் ஜேசன் ஹோல்டர் இஸ் நாட் ஒன்லி இஸ் நாட் அந்த லக்கா வரல, இஸ் டூயிங் பேட்டிங் கொடுத்தா பேட்டிங் விளாடுறான், bowling கொடுத்தா bowling போடுறான்.
He's playing that எனக்கு important role. எனக்கு சிஎஸ்கேவோட ஜெமி ஓட்டம் தான் வரணும் ஞாபகத்துல வரான் ஜேசன் ஓல்டரை பாக்குறப்போ. So I think his overall, his the team has improved overall. And you Yeah, see, but in fact, when we spoke about the preview time also, GT எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ பார்த்தா டேபிள் ஆஃப் த டாப். I think for sure GT has another 3 games. 3 மேட்ச் தோத்தா கூட they will end up in the fourth place. அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க. yeah, what I wanted to tell was Shubman Gillோட கேப்டன்சி எக்ஸலண்ட் கேப்டன்சின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கரெக்ட் செம்மையா பிரில்லியண்டா அந்த பவுலிங் சேஞ்சஸ் பண்ணா. ஏன்னா யாரா இருந்தாலும் இப்ப ரபாடா 3 ஓவர் போட்டுட்டான், சிராஜ் 3 ஓவர் போட்டுட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு ஈஸியா ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கலாம். ஹோல்டர் 3 ஓவர் போட்டு ஸ்பின்னரை கொண்டு வந்திருப்பாங்க ஈஸியா. பட் அவன் என்ன பண்ணான்னா அவங்கள வச்சே அவங்களோட என்டையர் ஸ்பெல்லியே முடிச்சிட்டான். ரபாடா கம்ப்ளீட் 4 போட்டான், ஹோல்டர் 4 போட்டான், பிரசித் கிருஷ்ணா கொண்டு 2 போட்டான், சிராஜ் 3 போட்டான். ஸோ அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஒரு ஹெட்ஜுமே கொடுக்கல ஹைதராபாத்துக்கு டு கம் பேக் இன்டு த கேம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி கில் வாஸ் எக்ஸலண்ட் கேப்டன், டிட் எக்ஸலண்ட் கேப்டன்சி டுடேன்னு தான் நான் சொல்லுவேன். ஹி ரெட் த பிச் வெரி வெல்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ அது மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்த காலா இல்ல இவன் அந்த கிரவுண்ட்ல இறங்கி எடுத்த காலான்னு தெரியல. பட் அது பிரில்லியன்ட் மூவ் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்டாப் பண்ணாம எல்லா விக்கெட்ஸ்க்காக அவங்க போய்கிட்டே இருந்தது வாஸ் ரியலி குட். ரஷீத் கான் எப்போ லாஸ்ட் ஓவர் தான் வந்தான் அந்த ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவன் 9th ஓவர்ல தான் ரஷீத் கான் பவுலிங்கே வந்தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஏன்னா அவன் 3-4 பால் தான் போட்டான் என்டையர் மேட்ச்லயே. அந்த அளவுக்கு தான் மேட்சே இருந்துச்சு. பட் 80 runs இஸ் டூ மச் டு டேக். 80+ ரன்ஸ்ல தோக்குறதெல்லாம், அதுவும் 170 கூட அடிக்கல அந்த மேட்ச்ல 80+ தோக்குறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தோணுச்சு. தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் திஸ் மேட்ச். பட் ஜிடி ஆல் ஆஃப் அ சடன் லுக்கிங் ரியலி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் bowling. ஏன்னா அவங்க இப்போ ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுதுன்னா பிளே ஆஃப் ஃபைனல் வேற அகமதாபாத்ல இருக்கு. ஜிடி வேற இப்படி ஆடுறாங்க, ஹோம்ல வேற ஃபைனல் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாம் அவங்களுக்கு என்ன சொல்றது, எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரியே நடக்குது அவங்களுக்கு. அதுதான் ப்ராப்ளம் இப்போ. லெட்ஸ் see how that goes. பட் மது சொன்ன மாதிரி ஜிடிக்கு இனி 2 மேட்ச்ல அவங்க ஐ திங்க் வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே வில் பி ஹாப்பின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி தே ஹவ் சீல்ட் தேர் பொசிஷன் அட் த டாப். ஐ திங்க் பாசிட்டிவ் வேற வந்துட்டாங்க, ரன் ரேட் 0.55. தே வில் பிளே நெக்ஸ்ட் வந்துட்டு கேகேஆர். So that's another easy game for them தான் நான் சொல்லுவேன். So it should not be a much of a headache. இந்த bowling வச்சுக்கிட்டு அந்த கேகேஆர் பேட்டிங் தான் I think destroy பண்ணிடுவாங்கன்னு தோணுது. So for me GT is qualified already. அப்படிதான் I feel. What do you guys feel? You guys feel GT will still struggle or they will qualify easily? இல்ல லைக் அதான் ஆல்மோஸ்ட் லைக் அவங்க வந்துட்டாங்க. ஸோ லைக் குவாலிஃபைடுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி அவங்க 3 மேட்ச் தோத்தா கூட நெக்ஸ்ட் 2-3 மேட்சஸ் என்ன இருக்குது அவங்க தோத்தா கூட இட் டசன்ட் மேக் மச் டிஃப்ரென்ஸ். இனி அவங்க ரன் ரேட்டை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் விளையாடுனா போதும்னு தான் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ லைக் இவங்க தோத்தா கூட ஒரு டீசென்ட் ரன் ரேட்ல தோக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ பிகாஸ் கோயிங் ஃபார்வர்ட் அவங்களுக்கு இப்போ அவங்க பவுலிங்கும் ஸ்ட்ரென்த் அப் ஆயிருக்கு. ஸோ பேட்டிங்ல ஓப்பனர்ஸும் கிளிக் ஆகி யாரா பட்லரோ கில்லோ யாரோ ஒருத்தர், ஏன்னா சாய் தர்ஷனும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ஆல்ரெடி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கில்லு ஒரு நின்னுட்டானா தே ஹேவ் அன் குட் பேட்டிங் ஆல்சோ. பட் அந்த சேம் லைக் அவங்க பேட்டிங் கொலாப்ஸ் ஆனாலும் நான் ஐ குட் சி சம் பவுலர்ஸ் லைக் ஹூ கேன் டிஃபெண்ட் வென் அ ஸ்மால் ஸ்கோர்ன்றது இப்போ லாஸ்ட் கண்டினியூஸாக ஜெயிச்சதுலேயே நமக்கு தெரியும். ஸோ கோயிங் ஃபார்வர்டு நெக்ஸ்ட் மேட்சோட கேகேஆர்னால தான். ஸோ இட்ஸ் அன் ஈஸி பிளே ஆஃப் ஃபர்ஸ்ட் டீம். We can easily predict that they have qualified in சொல்லலாம். Yeah, so Madhu, what about SRH case? அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே மேல. ஐ திங்க் அதுவும் யார் இந்த ஷெட்யூலிங் எல்லாம் தெரியல. இன்னைக்கு ஆடிட்டு அவன் நெக்ஸ்ட் மண்டே தான் ஆடுறான். நெக்ஸ்ட் மண்டே சிஎஸ்கே மேல ஆட போறான். ஸோ அது வரைக்கும் எவ்வளவோ மேட்ச் முடிஞ்சிருக்கும். SRH has slipped from I think செகண்ட் பொசிஷன்ல இருந்து தேர்ட் பொசிஷன் வந்துட்டாங்க இப்போ. க்ரூஷியல் மூமெண்ட்ல இவ்வளவு பெரிய லாஸ் அவங்க ரன் ரேட்டை ரொம்ப ஹால்ட் பண்ணிருக்கு. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் SRH நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே who are also in the fight for playoffs? Yeah, again, it's like, it's gonna be, very tough, if, teams like SRH, who is,
they didn't see any kind of a bottom in the season. They have been, struggling in the middle to from the top. But talking about today's game overall, 86 and losing with 80 plus runs is, didn't expect at this kind of a situation, and they have to, play some good role. I think I told very long back, it is not about 100. It is all about winning game this time. Winning games with, I think we have initially spoke like எப்போ கேம் ஜெயிச்சானா like it's either 19 or 20th எந்த ஓவர்ல ஜெயிச்சாங்கன்ட்டு இப்போ that situation is completely gone. They have to finish the game in at least some good margin, good points, and good run rate. Then that is where, and again they're facing Chennai. I think Chennai is no, there is no more underestimating anymore, because Chennai has, come away far from the comparing to last matches. So it's gonna be very tough for SRH. Again, it's not gonna be, I would tell like, SRH will bounce back. No, because SRH bouncing back and facing team like Chennai, it is gonna be, very tough. And it's overall talking about that game. Yeah, we'll definitely talk about preview, but SRH has to work on something. Neither batting, bowling. No, overall they have to, completely come with a full package of improvement. ஸோ இந்த மாதிரி ஒரு மாரல் டிஃபைனிங் லாஸ் வச்சுக்கிட்டு 1 வீக் அது முடிச்சுதான் வருவாங்க. ஸோ தே கேன் டேக் சம் டைம், ஃபர்கெட் திஸ் மேட்ச் அண்ட் கம் பேக் அகேன்ஸ்ட் சென்னை. அண்ட் சென்னை மேல ஆட போறாங்க. ஸோ அவங்க ஹோம்ல போய் ஆட போறாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ பி another சேலஞ்ச் ஃபார் them. ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஸோ லெட்ஸ் see what happens. சென்னைன்றதுனால இல்ல ஹோம் இல்ல, சென்னையில ஆட போறாங்க. ஸோ காவியாவோட ஹோம் அதான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சொல்லிருப்பாங்க ஆல்ரெடி, மேபி ஷி இஸ் நாட் தேர் அப்படின்னு, அதனாலதான் தோக்குறாங்க அந்த மாதிரிலாம் ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க. ஐ திங்க் ஷீல் பி பேக் ஃபார் தி லாஸ்ட் மேட்சஸ் தான் தோணுது, பிகாஸ் பிளே ஆஃப்ஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுதுல. டெஃபினெட்லி ஷீல் பி பேக். ஸோ யா, இனஃப் ஆஃப் காவியா அண்ட் SRH. இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய லாஸ். தே ஹேவ் டு கம் பேக் சூன் இன் தி டோர்னமெண்ட். லாஸ்ட் மூமெண்ட்ஸ்ல இருக்காங்க. So let's do a quick preview on tomorrow's match, that is RCB versus KKR at Raipur again. So Raipur again, RCB's home ground. Last day Mumbai மேல ஆடினப்போ it was not a high scoring ground and ரொம்ப பெரிய கிரவுண்ட். ரொம்ப பெரிய கிரவுண்டு. எல்லாம் நிறைய பேர் பவுண்டரியில தான் அவுட் ஆனாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. வேற ஏதாவது கிரவுண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸி சிக்ஸா போயிருக்கும். ஸோ வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் டுமாரோஸ் மேட்ச் டேஸ்? KKR, just one point to add on. KKR வேற பேக் டு பேக் 3-4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் வின்னிங் மொமெண்டம். ஸோ யூ கைஸ் டெல் தி எக்ஸ்பெக்டேஷன் பேஸ்ட் ஆன். ஸோ எனக்கு நான் லாஸ்ட் மேட்ச் RCB மும்பை மேட்ச் வந்தப்போ கூட நான் சொன்னேன், இட் இஸ் கோனா பி a nail biting. ரொம்ப டைட்டா போகும்னு. ஈவன் டுமாரோஸ் மேட்ச் கூட எனக்கு ஐ ஃபீல் த சேம். ஏன்னா KKR வந்து ஒரு சைடு கன்சிஸ்டன்ட் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு RCB வந்து என்னது 1 edge ஸ்லிப்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ KKR சைட்லேயும் இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு வின்னிங் மொமெண்டம்ல இருக்காங்க. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். ஸோ இந்த மேட்சை கூட ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி டைப் ஆஃப் பர்சன்டேஜ். So somewhere it is going to be a very ரொம்ப tight match, and it is again a same ground which they played against Mumbai. So I don't think so it will be a high scoring match, but same அந்த மாதிரி ஒரு 160, which team gets 180 plus, that team wins ன்னு தான் நான் சொல்லுவேன். But it is going to be a real tight match ன்னு தான் நான் நினைக்கிறேன். Yeah, Madhu, your expectation? I mean, Prithvi bro, you just added a point. KKR is coming back with a huge win. So I don't think so that streak will be ended tomorrow, because RCB is done enough, from coming back from, struggling from last couple of games. And also Phil Salt is back to the squad again. We had enough with Bethel. நான் ரொம்ப பேசாச்சு, அவன் ஆடவே ரொம்ப ஆட வச்சிட்டான்னு. அவன் ரொம்ப நல்லா விளையாடினான். ஐ திங்க் அவர் 50+ மார்க்கிங் கிராஸ் பண்ணதே பெரிய விஷயம் எல்லாம். I think Bethel அவ்வளோ கூட கிராஸ் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் திங்க் so there will be any kind of a nail biting match tomorrow.
there are chances like if in case RCB, I sure if definitely RCB will opt to bowl if at all RCB goes winning the toss. So there are chances like RCB will in case RCB bats first, there will be a high scoring game again. I think RCB's comeback, I mean, coming done in the previous games, they have faced a lot. So there is nothing like RCB, you know, going again KKR. We have a very bad records again KKR. So anything might happen, but in my opinion, in tomorrow's game, it is RCB. யா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது பிகாஸ் கேகேஆர் மூணு ஸ்பின்னர் தியரியோட போறாங்க அண்ட் ஆர்சிபி வீல்ஸ் ஆர் ஸ்லைட்லி கம்மிங் ஆஃப் அட் த டாப்னு தோணுது. விராட் கோலி 2 மேட்ச் பேக் டு பேக் டச்சு. தேவதத் படிக்கல் கொஞ்சம் ஃபார்ம்ல மிஸ் ஆகுறான் அண்ட் ஜேக்கப் பெத்தல் மது சொன்ன மாதிரி இஸ் நாட் லுக்கிங் குட். ஸோ டாப் 3 கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு ஆல் ஆஃப் சடன். அண்ட் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றாங்க டிம் டேவிட், ரொமாரே ஷெப்பர்டு அண்ட் கிருணால் பாண்டியா. இவங்க மேல எல்லாம் ஜிதேஷ் சர்மா கூட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷர் இவங்க மிடில் ஆர்டர் மேல. ஸோ அதனால ஐ திங்க் டாப் ஆர்டர் ஹேஸ் டு கம் பேக் இன் த நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் பிகாஸ் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடுச்சுன்னா தே ஹாவ் 2 டைட்டில் கண்டெண்டர்ஸ் பஞ்சாப் அண்ட் SRH ஐ கெஸ் இந்த ரிமைனிங் மேட்சஸ் ஃபார் RCB. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் மேட்சஸ் அது. ஸோ ஐ திங்க் if they win tomorrow, I think the chances of qualification will be much easier for them in the சொல்லுவேன். So it will be a huge match for them. That is my expectation. Again, நானுமே ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிகாஸ் இவங்க டீம்ல கேகேஆர் டீம்ல பிக் ஹிட்டர்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ பின்னாலன் ஐ டோன்ட் நோ புவி ஸ்விங் பண்றான். ஸோ பின்னாலெல்லாம் ரொம்ப நேரம் தாங்க மாட்டேன்னு தோணுது. ஸோ ஐ திங்க் இட் நாட் பி a huge scoring ground. சம்வேர் அரௌண்ட் 160 170 பிளான் பண்ணி ஸ்பின்ஸ் வச்சு அட்டாக் பண்றதா எங்க தியரியா இருக்கும்னு தோணுது. ஸோ லெட்ஸ் see how it goes. Who are your impactful players for tomorrow? One from each. So from KKR, I could see last match Finn Allen played a good now. So on the start இந்த வாட்டி கூட கொடுக்குவான்னு தோணுது. So I would go with Finn Allen and KKR. And when it comes to RCB, I think Virat Kohli. I would pick Virat Kohli might go big into tomorrow. Okay, Madhu, your impact players. From KKR, I'm confused between Rahane and Raghuvanshi. From among these two, in the RCB, I'll stick to Bhuvaneshwar. Okay, yeah. So I am expecting Rajat Patidar to play well tomorrow because மூணு spinners இருக்கிறதுனால he plays really well against spinners ன்னு தோணும். So he is my pick from RCB. From KKR நான் சுனில் நாராயண் போறேன் because he has a good track record against RCB. So maybe some magic tomorrow I feel. So that is my impactful players from both teams. So predictions, guys. Okay, I think Madhu has already told RCB. Praju again 50-15 சொல்லிருக்கான். So he is not giving any kind of prediction சொன்னா. So I'll pick KKR. I think KKR might surprise RCB tomorrow தோணுது because last match அந்த கிரவுண்ட்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க RCB. அவங்க பேட்டிங் ட்ராக்ல ஆடி ஆல் ஆஃப் சடன் ஸ்லோ ட்ராக்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அது போன மேட்ச்ல தெரிஞ்சிச்சு கொஞ்சம். ஸோ இந்த மேட்சும் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது அன்லஸ் தே கிவ் a flat deck. So let's see how that goes. So we'll come back and do the post match review of RCB versus KKR, guys. Okay. Until then, see you guys. Bye bye. Thank you. See you. Bye bye. Bye-bye. Thank you.